ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு மை ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு என்ன பார்க்க போனால் அரசியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, ஸோ இது மூணுமே போட்டி போட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. மற்ற இதர கட்சிகள், ஸோ இதர கட்சிகள் வந்துட்டு கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் யார் ரொம்ப பீட்டில் போயிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யார் லாஸ்ட்டாக வின் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நண்பா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஸோ நல்ல ஸ்பீடாகவும் போயிட்டு இருக்கு. பட் இதுல இடையில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மும்முரமா போயிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் வந்து மக்கள் அந்த விஜய் வந்தா மட்டும்தான் எல்லாமே ஏகபோக வரவேற்பு தராங்க. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா அவங்களோட வேட்பாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் அவங்களோட வேட்பாளர்களோட ஏகபோக வரவேற்பு இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன். ஏன்னா அவர் வந்து இப்ப லீடிங்ல போயிட்டே இருக்காரு. ஓகே, வர வர ஃபேமஸ் பயங்கரமா ஆயிட்டு இருக்காரு. சரி. எல்லாம் சொன்னாங்க மக்கள் வெத்து கூட்டாமல, வெத்து கூட்டலாம் கிடையாது. எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ இப்ப அடுத்தடுத்து ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்காரு. இப்ப ஒரு வீடியோ எடுத்து பார்த்தோன்னா விஜய் வீடியோ தான் அதிகமா இருக்கும். ஆமா, அதனால வந்து அவர் தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில உட்கார போறாரு தெரியுது. ஓகே. அவர் வந்து என்னன்னா அவர் எதை பத்தியும் கவலைப்படல. எவன் என்ன சொன்னா அந்த காலம் வாங்கிட்டு அவர் வேலையை மட்டும் கரெக்டா பாக்குறாரு. அப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டிஎம்கேவும் அது யூக்குள்ள பயங்கரமா அங்கங்க மீட்டிங் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே மீட்டிங் போட்டிருக்காங்க. மற்ற இதர கட்சிகள்லாம் அவங்க மீட்டிங் போட்டு பேசிருக்காங்க. மக்கள் வரவேற்பு நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த வரவேற்பு வந்து ஓட்டுல போட்டு ஜெயிக்க வைப்பாங்களா? அப்படி கிடையாது. எனக்கு அதான் ஒரு டவுட்டாவே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா கூட்டம் கூட ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 2 அதர் கட்சி 2 வருஷம் எத்தனையோ வருஷம் ஆண்டுச்சு. அந்த கட்சி மீட்டிங் போட்டு ஒரு ஒரு இது கூட வரல, ஒரு நியூஸ் கூட வரமாட்டேங்குது. ஆமா, இவரை பத்தி தான் போடுறாங்க. இவர் எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் வருது. ஆமா, ரசிகர்னு சொல்றாங்க. ரசிகர் வேற ஓட்டு போடுறவன்னு சொல்றாங்க. அப்படி என்ன இவரு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு, அவ்வளவு அன்பு அப்படி கிடையாது. என்கிட்ட ஒருத்தவங்க அந்த கேள்வி கேட்டான். அதாவது அரசியலுக்கு வந்து அணுவும் தேவை, இவருக்கு அணுவும் இல்ல, செய்யறாரு செய்யறன்னா போற அணுவும் தேவைன்னு சொன்னாங்க. இப்ப யாருதான் இங்க அணுவம் வந்திருக்கா? காமராஜர் படிச்சாரா? ஜெயிச்சார்ல. இவர் எம்ஜிஆர் வந்து இருந்தார், இல்லன்னு சொல்லல. அவரும் ஒரு தான் தோத்தாரு, ஜெயிச்சாரு, அது வேற. அம்மா இருந்தாங்க, எல்லாம் அம்மாக்கு எல்லா மொழியும் தெரியும். அவங்க 7 மொழி தெரியும் அம்மாக்கு, ஜெயலலிதா அம்மா. அதனால வந்தாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை பத்தி பிரச்சனை இல்லதான். மக்கள் நிறைய அன்பு காட்டுறாங்க, எங்க போனாலும் செம்ம கூட்டம். 2-3 நாளைக்கு வீடியோ பார்த்தேன்னா வச்சுக்கலாம், காரைக்குடி போனாரு, பேசாமே வந்துட்டு. ஆமா, காரைக்குடிக்கு போயிட்டு பேசாமே வந்துட்டாரு. இது எனக்கு வந்து பேசாம இல்லன்னா இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, அவர் வீட்ல இருந்து கிளம்பி கார் போயிட்டு ஃபிளைட் பிடிச்சி அங்க போயிட்டு இறங்கி மக்கள் ஹாய் பாய் சொல்லி அவ்வளோ பண்ணிட்டு வந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, மக்கள் வரவேற்பு இருக்கு இல்ல அப்படின்னு நான் சொல்ல. மக்கள் அடிக்கிற வெயில அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கார் விட்டு இறங்கி அந்த அவரோட வேன்ல ஏறி போயிட்டு வெயில் நிக்க. பட் அவ்வளவு பேர் இருந்து ஹாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டாரு. பட் பேசவே இல்லையே. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஒரு விஷயம் என்னன்னா, பேசுறதுக்கு அங்க இது இல்ல. ஏன்னா இவரு ஒவ்வொரு ஆளா போய் தனித்தனியா முறை பேச முடியாது. மீட்டிங் போடுறா இவர் எங்க போட்டாலும் கூட்டம் வரத்தான் செய்யும். கரூர் சம்பந்தம் நடந்ததுக்கு அப்புறம் கூட்டம் வரதா இல்லையா? அது வந்து இவர் பொறுப்பு கிடையாது. இவர் வந்து என்னன்னா மக்கள்கிட்ட நம்ம கரெக்டா இருப்போம், அவ்வளவுதான். நான் செய்வேன்னு வராரு. அவருக்கு ஒரு ஆள். பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா சின்ன மன சங்கடம். ஸோ அவ்வளவு பேர் வெயிட் பண்ணா, நீங்க பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணா. ஸோ போயிட்டு என்ன பண்ண, நீங்க வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? இங்க பாரு மகி, இப்படி இப்படி காட்டிட்டு, அதாவது ஒரு வரல இப்படி காட்டிட்டு, இப்படி யோசிச்சுட்டு, இப்படி விசில் காட்டி அப்படின்ட்டு போயினே என்னன்னா, நல்லா சிந்திங்க, யோசிங்க, சிந்திச்சு செயல்படுங்க, ஓட்டு விசில் சின்னத்துல போடுன்னு நான் சொல்றேன். பட் ஹாய் பாய் கொஞ்சமா சொல்லலாம்ல. கேட்டா வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து டைம் கொடுக்கல, கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் வந்து இவங்களுக்கு அவங்களும் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. மக்களுக்கு விஜய் மேல அன்பு ஓவரா இருக்கு, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். பட் இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி அதுல எவ்வளவு காசு செலவு பண்றாங்க, எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது, மக்கள் டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது தெரியுமா? உங்களோட நான் வந்து சிம்பிளா என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு அன்பு இருக்கு இல்ல அப்புறப்பட்ட பிரச்சனை. சோ மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் கட்டணும்னு எல்லாருமே சொல்றாங்க. விஜய்க்கு வந்து இவ்வளவு கூட்டம் சேர்றதுக்கு காரணமே வந்து அவரை பார்க்கணும், அவரை நடிகர் வந்துட்டு சினிமால தான் பார்த்தாங்க, ஸ்கிரீன்ல தான் பார்த்தாங்க, லைவா பார்க்கணும் சொல்லிட்டு மக்கள் கூட்டம் அலமோதுது. அதுல பெரிய பிரச்சனை ஆச்சு கரூர். சோ இதே கூட்டத்தாலதான் கரூர்ல வந்து பிரச்சனை ஆச்சு. மக்கள் வந்து தன் உயிரையும் மீறி வந்து விஜயை பாக்குறாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து காரைக்குடியில் பேசாம போனா தப்பா இல்லையா? இல்ல பேச அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இல்லாமலாம் இருக்கு. காரணம் இருக்கட்டும். சோ அட்லீஸ்ட் ஹாய் பை சொல்லல. அவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம போனா இல்ல இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கரூர் இப்ப எலெக்ஷன் டைம் நெருங்கிச்சா 10 நாள், அதுக்குள்ள இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவர் மேலதான் தப்பு விழுவும். அதனால வந்து அவரு அந்த மாதிரி போயிருக்கலாம். பப்ளிக் அரசியலுக்கு வந்தா எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய்க்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அரசியல் 4 விதமா பேசுவோம். இப்ப நீனும் பேசுற, நானும் பேசுறேன்னா, விஜய் சினிமா நடிச்சா யாருமே பேச மாட்டோம். ஆமா. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு சின்ன சங்கடமா இருந்துச்சு. என்னன்னா, இப்போ மக்கள் வந்து அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி காரைக்குடில வந்து பேசாமே போயிடுது.
அது வந்து ஒஸ்டா இருக்கு. ஸோ இல்ல இப்ப திருநெல்வேலி ரீசெண்டா போனாரு. கூட்டம் கூட்டம் வந்து எல்லாம் பேசி மாலெல்லாம் வாங்கி போட்டாங்க. ஆமா ஆமா ஒரு பையனை தூக்கி இது பண்ணாரு. ஆமா எல்லாமே ஆமா பண்ணாரு. அவ எஸ்கார்டு கூட ஏதோ சொன்னதுக்கு அடிக்க போனார்ல, ஆமா ஆமா அதெல்லாம் ஆமா பண்ணாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வந்து ஓட்டு வாங்க காலம் அதை பண்ணல. அந்த ஆள் வந்து லைவா இருக்குன்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் வந்து என்னன்னா, விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, செய்ய மாட்டான்னு நீ எப்படி நீ உறுதியா சொல்லுவ? செய்வாங்க. செஞ்சானா அவரு இப்ப நடிக்க போனா அவரு போங்கடான்னு தூக்கி போட்டு அழகா போலாம் 250 கோடி நடிச்சுட்டு போயிடலாம். ஆமா இவங்க சொல்றாங்க 250 கோடி விட்டுட்டு அப்பெல்லாம் சினிமால செய்யாம இப்பயும் செய்ய வரான்னு சொல்றாங்க. எப்பயுமே இருக்குங்க, தனிப்பட்ட மனுஷன் ஒரு ஆள் செஞ்சானா அரசாங்கம் விடாது. ஆமா நல்ல பேர் வாங்கி ஆமா ஆமா இவர் அரசியலுக்கு வந்தாதான் செய்ய முடியும். அதுதான் அரசியலுக்கு வராரு. கரெக்ட் அது அவங்க மக்களுக்கு புரியல. கரெக்ட். இது மக்களுக்கு புரியுது, இவங்களுக்கு புரியல. மற்றவங்களுக்கு புரியாது. ஆமா எதிர்க்கத்தானே செய்வான். சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் ஒருத்தன் எதிர்க்கிறது ஆள் இருக்கத்தானே செய்வான். இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு வெள்ளம் வருது, எல்லாம் வருது. ஆமா அப்ப வந்து நீ தனி பண்ணி பணக்காரன்பா, ஆமா நீ போய் செஞ்சா அரசாங்கம் ஒண்ணு விடாது. விடாது. ஆமா அரசாங்கம் நீ சரி அரசாங்கத்துக்கு பணம் கொடுப்பாங்க. அரசாங்கத்துக்கு கூட நாங்க செஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இவர் அரசியலுக்கு வந்தாதான் ஜெயிக்க முடியும். இப்ப பதவியில இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியும். அவனை யாரும் கேட்க முடியாதுல்ல. அதுக்குத்தான் அவர் வராரு. இப்ப அவர் பணம் சம்பாதிக்க வரல. ஏன்னா அவரு நாளைக்கே போனா 4 படம் புக்கிங் போயிட்டே இருப்பாரு. இப்ப வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கு நஷ்டமே கிடையாது. செய்யணும் ஒரு மனுஷன் வரான், நீங்க போட்டு போலடா போடுங்க, ஒரு போட்டுதான் பாருங்க. அவர் என்ன கேக்குறாரு, ஒரே ஒரு வாய்ப்பு இல்ல. மக்கள் எல்லாமே பார்த்தனா ஒரு மாற்றம் வேண்டியதான் இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாமே நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க கேட்டா விஜய் தான் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ஒரு சேஞ்சஸ் பாப்போம். இவங்க எல்லாமே ரெண்டும் பாத்துட்டீங்கல்ல, இவங்க எல்லாமே ஆண்டுட்டாங்க சோ அப்படின்னு இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆள் சொல்றாரு சரி மாற்ற வேணாம். சரி ஓகே சீமான்னு சொல்ல, சீமானுக்கு போனாலும் போறோம். யாரு நான் என்ன சொல்ல, அவரை விடுங்க. அவர் 15 வருஷம் கத்தினுக்கிறாரு. அந்த ஆள் வந்து அவரு கத்துனாரு. அவரு வந்து தனியா தான் நிக்கிறாரு. இன்ன வரைக்கும் எவனுக்கு கூட்டணி போல. நான் இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். சிங்கள சீமானுக்கு வந்து தந்திரமா பேசவும் தெரியல, தந்திரமும் தெரியல, மந்திரமும் தெரியல. சும்மா வந்து இதை செய்வேன் அதை செய்வேன். இல்ல சரி, அவருக்கு வந்தாதான் செய்ய. அவர் வந்து டைரக்டர் சீமானு, இவர் வந்து நடிகரே ஒரு மாசம் இருக்கு. ஆனா சீமானும் வந்து ஒரு தடவை கொடுத்து பாருங்க வாய்ப்பு கேக்குறாரு. விஜயும் கேக்குறாரு. ஆனா விஜய் போடுவாங்க கண்டிப்பா. சீமா வந்து 15 வருஷம் அதுன்னு அவரோட வாயில தான் சொன்னாரு. அந்த கட்சி எலெக்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் வெளில தெரியும். அதுக்கப்புறம் தெரியாது. அவர் விஜய் இப்பதான் ஆரம்பிச்சப்ப எல்லாத்தையும் தெரியும். அது வந்து மாசு மக்களுக்கு வந்து மாசா இருக்க நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு அமைஞ்சிருச்சு கட்சி பேரே பாருங்க. நல்ல பேர் வந்திருக்குல்ல, தமிழக வெற்றி கழகம். எல்லாமே தமிழக சம்பந்தப்பட்ட வெற்றி கழகத்துல தான் இருக்காங்க. வெற்றினா அந்த அதுலயே வருது இல்ல. அப்கோர்ஸ் அது நம்ம பேர் வைக்கிறதா ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன், வைக்கிறது இல்ல, அந்த பேர் அமையுது இல்ல. இவருதான் எல்லாரும் வைக்க வேண்டிய. அதே மாதிரி இன்னொரு ஃபீலிங் என்னன்னா, எனக்கு மக்கள் கூடுறாங்க இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு வேன்ல உட்காந்தீங்கன்னே வந்து கூட்டத்தை தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன தெரியுமா, அவர் கீழே இறங்குனா ஏதாவது வந்து கைய பிடிப்பா எல்லாம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீ பாக்க வீடியோ பாக்கலையா? அதுதான் நான் சொல்ல. அதே சேம் காரைக்குடியில சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நீ வீடியோ பாக்கலன்னு அர்த்தம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் வந்து வேன் விட்டு இறங்கி சைக்கிள் ஓட்டுறாரு. புது சைக்கிள் யாரோ வாங்கி கொடுத்தாங்க. அந்த வேட்பாளர் எனக்கு காரைக்குடி வேட்பாளர் டாக்டர் பிரபு. சோ அவர் வந்து கொடுத்தாரா, யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா சைக்கிள் ஓட்ட. இது வந்து ரொம்ப வந்து மக்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. பட் 10 பேர்ல 2 பேருக்கு எவனா கெட்டவன் தள்ளி விட்டு என்ன பண்ணுவோம், தள்ளி விட்டாங்க. கீழே உள்ள போனாரு, புடிச்சிட்டாங்க, பாடி கார்டு புடிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அவரு உயிரும் முக்கியம். ஒரு தலைவனுக்கு உயிர் முக்கியம், உடம்பு முக்கியம். சோ அதே மாதிரி திருநெல்வேலி போகும்போது சரி, நம்ம தூத்துக்குடி வெளியே போகும்போது திருநெல்வேலிக்கு வரும்போது அந்த இளநீர் ஒருத்தர் கொடுக்குறாரு. அது மாதிரி வாங்கி குடிக்க கூடாதுல்ல. அவர் குடிக்கிறாரு, குடிக்கிறாரு. சோ அது நம்பிக்கை துரோகம் நடந்தா என்ன பண்ணுவேன்? அது ஒண்ணும் பண்ண முடியாது நண்பா. நான் சொல்றது பாரு, அரசியல்ல ரசிகர் கொடுக்கும்போது குடிக்கிறாரு. இது சொல்றல. சோ இப்போ நம்ம ஏலமரி படம் பார்த்தோம். யாரு காஞ்சிபுரத்துல இருந்து போனாரு, அவர் பேர் என்னது? இப்ப ஏலமரி படம் பார்த்தோம்ல, குங்கு கத்து கொடுத்தாரு, அவர் பேர் என்னது? அந்த இவர் அவர் பேர் நல்ல பேர, அதான் அந்த ஏலாமரி படத்துல குங்கு கத்து. அவர் சைனாக்கு போயிட்டு, சாரி பேர் மறந்துட்டேன். அவர் சைனாக்கு போயிட்டு எல்லாமே கத்து கொடுத்து டாப் லெவல்ல இந்த குருஜியே வேஷம் வச்சு கொண்டாங்களா இல்லையா சைனாக்காரன்? என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்காக நம்பி அரசியல் வந்துட்டார் விஜய். ஓகேவா? அவரோட தொழிலை வைத்து எல்லாமே இழந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டும் பாடியாச்சு. ஓகேவா? அவர் தடைகள் யாராலுமா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணதான் வரேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவரு உயிர் பாதுகாப்பு முக்கியம். அதுக்காக தான் பாடி கார்டு போட்டிருக்கோம். யாருக்குமே யாருக்காச்சும் ஒண்ணு எஸ்இஎஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸ்டாலினுக்கு வந்து அவர் சிஎம் போட்டிருக்காங்க. எடப்பாடி எதிர்க்கட்சி போட்டிருக்காங்க. சீமானு போட்டிருக்காங்களா? இல்ல இந்த கூட்டணி திருமாவளவன், அப்ப அன்புமணி யாருக்காச்சும் போட்டிருக்காங்களா? எல்லாமே டம்மி பீஸ். ஏன் போட்டிருக்காங்கன்னா பவர் அவருக்கு வந்து தேடி கொடுக்குறாங்க. ஓகேவா? இதே வந்து கூடுதலா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த பாதுகாப்பு தராங்க. சோ கன்னு வச்சு பாதுகாப்பு, பாடி எல்லாமே கவர்மெண்ட் ஆட்கள் அங்க இருக்காங்க பாதுகாப்புக்கு. உனக்கு எனக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கணும் தெரியாது. அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலா பாடி லெவலும் எது வந்தாலும் துணிஞ்சு நிப்பாங்க, முன்னாடி போய் நிப்பாங்க. அவங்களோட பேர் தான் வந்து எஸ்கார்ட். சோ நான் விஜயோட உயிர் முக்கியம். மக்களுக்கு நல்லது செய்ய வரனா தலைவன் வந்து
உயிரோட இருந்தா தான் செய்ய முடியும். ஆமா. அவர் பின்னாடி லட்சம் பேர் நிக்கிறான்னா உயிரோட இருந்தா தான் செய்ய முடியும். சோ அதனால அந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து டம்மியா இருக்காரு. நீ உன்னோட கருத்து என்ன? என்னோட கருத்து என்னன்னா, மக்கள அவர் நம்பி வந்து போற அதுல ஆமா. 10 பேர்ல 2 பேர் உன்னை துரோகியா தானே உன்னை போட்டு தள்ளுவான். அது அது இருப்பான். உசி அது முக்கியம். பணம் வாங்கிட்டு போனா அது வேற விஷயம். ஆஹ் ஆனா அது அவர் அத பாக்கல. சரி நம்ம மக்களுக்குன்னு செய்ய இறங்கிட்டா. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கிட்டாரு அவ்வளவுதான். ஓகே. அதோட என்ன நடந்த பரவாயில்ல, உசுர் முக்கியம் இல்ல, எனக்கு அதான் தோணுது. நல்லது பண்ண வந்து செத்துட்டாங்க கூட நல்ல பேர் தான். அது ஒரு நல்ல பேர் தானே. செய்ய விட மாட்டாங்க. அவரு என்ன பண்ணுவாரு? இருக்கிறப்போ அந்த யூஸ் ஆளு பண்ணுங்க பாரு. இல்ல இப்ப எல்லாமே என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாரோட டாக்கிங் என்ன தெரியுமா? நான் இதே மாதிரிதான் விஜயகாந்த் வந்தாரு, அவரை விட்டுட்டோம், அவர் மிஸ் பண்ண அதுதான் மிஸ் விட்டுட்டோம் ஃபீல் பண்ணிட்டீங்களா? பண்றாங்க இப்ப மக்கள் செத்தா எல்லாமே. ஃபீல் பண்ணீங்க. அதை விட இப்ப இப்ப பல ஒருத்தர் அடுத்த வராரு. அப்ப இவரனாலும் இது பண்ண முடியல நீங்க. இப்போ இப்ப இன்னொரு விஜயகாந்த் வந்தாரு. செத்தவரு ஐயோ நல்ல மனுஷன் செஞ்ச நல்ல மனுஷன் போட்டுருக்கலாம்ல நீங்க. புலம் விட்டாங்க, கை விட்டு விட்டாங்க கை மக்கள். விட்டீங்க. இப்போ அதுக்குதான் புலம்பு இப்ப ஐயோ ஐயோன்னு புலம்புனா என்ன இன்னொரு பிரச்சனை? வீடியோ பார்த்தா நாஞ்சில் சம்பத் இருக்காரு இல்லையா, அவர் கொள்கை பரப்பாளர் இருக்காரு இல்லையா. சோ அவர் சொல்லியிருக்கேன்னா அவரோட ஏஜுக்கு இருக்கிறப்ப எம்ஜிஆர் கூட்டத்தை பார்த்திருக்காரு. அவர் எம்ஜிஆர் கூட்டத்தை விட பன்மடங்கு விஜய்க்கு அதிகமா இருக்கு. விஜய்க்கு அதிகமா. அவர் ஆமா. புகழ்ந்து பேசின அவசியம் கிடையாது. அவர் அவர் வந்து கரெக்டா பழைய பெருச்சாளி. அவர் அந்த கூட்டத்தை கரெக்டா அவர் சொல்றாரு. பேசியிருக்காரு. இப்ப நம்ம விஜய பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 60-70 வருஷம் கழிஞ்சு வேற யாராச்சும் வந்தாங்கன்னா பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ இதே வாய் தான் நம்ம பேசுவோம். அப்பா விஜய் இந்த கூட்டமாடா இது, அதோட கூட்டம் நான் இவனுக்கு அப்படின்ற மாதிரி. சோ மக்கள் அன்பு அபரிவிதமா இருக்கு. விஜயகாந்த் செஞ்சாரு. விஜயகாந்த் செத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது? பயங்கரமா வந்துச்சு. யாருக்குமே வராது. நீங்க உயிரோடு இருக்கும்போது அந்த ஆளுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா காசு குத்துலாம் கூட்டம் உங்க நாடு வல்லரசு நாடா இருக்கும்ல. கண்டிப்பா வந்திருக்கும். ஆகலையா? மக்கள் வந்து கோட்டை விட்டீங்க. மக்கள் திங்கிங் பாருங்க என்னன்னா, நீ சொன்ன மாதிரி விஜயகாந்த் கைவிட்ட மாதிரி விஜய் விடக்கூடாது அப்படின்றது ஒரே முடிவெடுத்தா முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. தோராயமா ஒரு 234 தொகுதியில எவ்வளவு தொகுதி அடிப்பா நீ நினைக்கிற விஜய்? நான் என்ன சொல்றேன்னா 117 தொகுதி இருந்தாலும் ஆட்சி அமைச்சிடலாம். 117 வந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் பிரகாரம் என்னன்னா 234 தொகுதியில 230 வந்தா கூட பயங்கர விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேண்டாம். அவர் வந்து 100 போதும். இல்ல 117 வந்தாலும் ஆட்சி அமைச்சிடலாம். பட் என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா இப்ப லெவல் வேற லெவல் தான் இருக்காரு. இதுல ஒரு தொகுதி வந்து இல்ல தெரியுமா உனக்கு? எடப்பாடி. எடப்பாடி தொகுதியில உனக்கு நான் தெரிஞ்ச விஷயம். எடப்பாடி தொகுதியில நேத்து வந்து ஆதவராஜன் பேசுறேன் என்னன்னா தாவைக்கால ஒரு கருப்பு ஆடு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. என்னன்னா தாவக வேட்பாளர் வந்து சரியா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் தொகுதியில எடப்பாடி தொகுதியில தான் எடப்பாடி இருக்காருல பழனிசாமி, அவர் நிக்க வேண்டிய தொகுதியில டிவிக்கு இல்ல, ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் நிக்க முடியாது. அவ்வளவுதான். இதோட அடுத்த 5 ஆண்டு அப்ப அந்த 233 தொகுதி 233 வந்தாலும் 234 வரணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு மைனஸ் இல்ல. அதுக்கு என்ன பண்ண முடியாது. எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் சரி ஓகே. சோ இப்போ விஜயோட வெற்றி பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா சிஎம் ஆக்கிடுவோம் மக்கள். ஆக்குனாதான் அடுத்த கட்டம் நீங்க போக முடியும். இல்லன்னா வேலையாகாது. ஓகே பாப்போம். இன்னைக்கு வந்துட்டு கன்னியாகுமரி மீட்டிங் போயிருக்காரு. என்ன பேசுறது அப்ப பாப்போம். ஓகே மக்களே. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது பிரகாரம் என்னன்னா நாட்டு நடப்பு பற்றி மக்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு எல்லாமே விஜய் வந்து டாப் லெவலில் போயிட்டு இருக்காரு, வேற லெவலில் போயிட்டு இருக்காரு. 3 பேர் கூட்டணி தான். நான் சொல்றது வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, இவங்க 3 பேர் தான். விஜய் சொல்லிட்டு இருக்காரு டிவிகே, டிஎம்கேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு நியூஸ் கேட்கும் போது எங்க ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க, டிவிகே பத்தி என்ன சொல்றீங்க, அந்த படம் ரிலீஸ் ஆனதை பத்தி, ஜனநாயகனை பத்தி, அதை பத்தி என்ன சொல்ல அவசியம் இல்லை அப்படின்ற செம்ம கோவத்தில் இருக்கிறார் ஸ்டாலின், நல்லா தெரியுது. ஸோ வந்து ஒரு நாகரிகமான பேச்சு கிடையாது அது. அவர் சிஎம்மா இருக்காரு. அது வந்து ரெஃபண்ட் அவங்க வந்துட்டு அவ்வளோ காண்டில் இருக்காரு. விஜய் சொல்ற மாதிரி டிவிகே மேல டிஎம்கே தலைவர் வந்து அவ்வளோ காண்டில் இருக்காரு. ஸோ ஓகே மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விஜயை சிஎம் ஆக்குவோம். ஓகே. அதே சமயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நன்றி. 10 நிமிஷம் வந்துச்சா? அதுக்கு மேலே போயிங்க. 13 தெரியாது. என்ன சொல்ற பார்க்கலான்னு பார்த்தேன். 13 நிமிஷம் வந்துச்சு. 14 நிமிஷம் வந்துருக்கியா? 14:02